எப்படிங்க ஆரம்பிக்கலாம்? நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? அப்போ வணக்கம்னு சொல்லி. சரி, ரைட், புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடி இருக்கும் இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு மேகசின்ல வந்து எழுதினாங்க. இப்போ என்னோட கெரியரின் உச்சத்தை அடிக்கிறோம், நேரா சிஎம் சீட்ல போய் உட்காந்துக்கிறோம். 75 வருஷம் கட்சி நடத்திட்டு நாங்கள் புச்சரிசி வாங்கி சப்பிட்டு போயிடுறோம். அறிக்கையினுடைய கடைசி வரியில் காலம் பேசாது அன்னாடு காத்திருந்து பதில் சொல்லும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். சின்ன வயசுலயே பிராண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். பிராண்டா? ஒரு சம்பவம் சொல்றேன் கேளு. மே 4, 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக மற்ற இந்தியாவும் பார்த்துட்டு வந்துச்சு. போஸ்டல் ஓட் கவுண்டிங் ஆரம்பிச்சதும் எல்லாரும் ஒரு தூக்க போறான்னு நினச்சிட்டு வந்தியாவ. இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணதுதான் சம்பவமே ஆரம்பிச்சது. நான் சொன்ன ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் நீங்க திருச்சி கிழக்குல என்னோட முதல் உங்க ஏரியாவை, இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. நேற்று வந்த பச்சானே எப்ப வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றதுதான் முக்கியம். எவனையை பொறுத்தவரை விஜய் வந்து எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியும். இந்தா இப்போ முன்னாடியே வந்து நின்ட்டேன். மொத்தம் 11,550 பேர் சாதிக்க முடியாததா நான் ஒருத்தன் சாதிச்சுக்காரு. உயிரோட வர முடியாதுன்னு வந்தேன். எங்க அப்பாவையும் ஜனங்களை காப்பாத்த முடியாதுன்னு காப்பாத்திட்டேன். கடப்பாவே கொண்டாரட்டின்னு இப்ப அந்த கொண்டாரட்டிய காலடியில சவால் விடும்போது ரொம்ப சாக்கிறதையா விடுறாங்க. இதெல்லாம் வேணாம் ப்ரோ, போயிடலாம். எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். அது என்ன சொன்னீங்க? பிராண்ட். இந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். மோதனும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மந்திரின்னு பார்க்க மாட்டேன், மன்னர்னு பார்க்க மாட்டேன். மோதி பார்த்துருவேன். வேட்டை ஆரம்பம் ஆயிடுச்சுடா. பட்டுக்குட்டி டைம் என்னாச்சு? பிஜேபி எவ்வளவு பெரிய சென்டர், இங்க 2 பெரிய கட்சிகளை வைத்து தனி ஆளை வந்து செகண்ட் ரேங்க் வாங்கிட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் எங்கடா போனீங்க? கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே எங்க போனீங்க? சும்மா டர்ஹனா செஞ்சுட்டியா? ஒட்டுமொத்த சென்சிட்டிவ் ஒரு தலைகீழான ஒரு வாக்களிப்பு மக்கள் நடத்தியிருக்காங்க. ஓரா பேசுறீங்க. எங்க அக்கா புருஷன் யார் தெரியுமா? சொன்னீங்க திரு விஜய் அவர்களுடன் சவால் வேண்டும். 100 வேண்டாம், 50 வேண்டாம், 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். முதல் தேர்தலிலேயே மொத்தம் 1,72,00,000 வாக்குகளை பெற்று சாதனை. கோடி பேர் வெளியில. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடிவுன்றதான் முக்கியம். இல்ல சார், தீண்டி பார்த்தா தாங்க மாட்டேங்க. I was just joking, yeah. என் உள் மனசுக்கு தெரியும் நீ தான் பெரிய ஆளா வருவேன்னு. ஆட்டம் கோட போட்டி பந்தேன் வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்ப கில்லி கில்லி மாதிரி. சவால் விடுறது பெருசுல வச்சு சாதிக்கணும். நான் வரேன் தனியா. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்ன்றத என்னுடைய லட்சியம். Once again he proves that he is the greatest of all time. எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சது தான் நான் நினைக்கிறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக. ஆனால் அது மட்டும் ஆட்டம் கொண்டாட்டமால இருக்குது.
என்னை உருவாக்கிய ஒளிகளுக்கு என்னுடைய நன்றிகளும் என் முத்தங்களும். அவர் தமிழ்நாட்டை மட்டும்தான் மாற்ற வந்தாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயமும் இருக்கு.